இங்கேடா டீஷர்ட் எடுத்து கரகரன்னு சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. மணி 5:35. ரன்னிங்கை சீரியஸாக எடுத்த சீரீஸில் இது நம்பர் 1. வாங்க ரன்னிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. வண்டியை கொண்டாந்து ஸ்பாட்டில் போட்டு அப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று இந்த லெக் ஸ்விங் மட்டும்தான். அதை மாங்குன்னு எல்லோரும் பார்க்குற மாதிரி கெத்தாக போட்டு அப்படியே லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வாக்க போட்டேன். வாக்க போட்டு கரெக்டாக 5:50 ஆயிடுச்சு. எல்லா அங்கிள் டீ குடிக்கிற போகிற டைமு, இன்னும் டிராஃபிக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்ட் பண்ணோன்னே அப்படியே என்னடா எடுத்த உடனே மூச்சு வாங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 700 மீட்ரு தான் ஓடிருந்தேன். முடியாதுடா, போதுண்டா, தயவுசெய்து நில்லு அப்படின்னு கால் கத்துச்சு. இல்லை உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி மண்டையில் அப்படி பல மோட்டிவேஷன் தாட் ஓடிச்சு. ஓடும்போது அதுக்கப்புறம் மூச்சை பிடிச்சி அப்படியே ஒரு வழியாக ஓடிட்டேன். ஓடுறதுக்கப்புறம் 1 கிலோமீட்ரு வாஷ் அவுட். அடுத்து இது இங்கே பாருங்கள், தயவுசெய்து ரன்னிங் ஓடும்போது இந்த மாதிரி மொக்கையான ரூட்டை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா தயவுசெய்து இதில் ரோடு எங்கேன்னு சொல்லி நம்ம பைனாக்குலரில் தான் பார்க்கணும் போல். அதுக்கப்புறம் 2வது கிலோமீட்டரை வாஷ் அவுட் பண்ணியாச்சு. என்னடா இவன் நின்றுக்கிட்டு ஓடுற மாதிரி தெரியல ஆனால் நிற்கிறான்னு நினைக்காதீங்க. அது ஓடும்போது நம்ம இந்த மாதிரி எடுக்க முடியாது. அதனால் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மூச்சு பிடிச்சி 3 கிலோமீட்டர் வாஷ் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்களா எவ்வளோ வேர்வை, அப்பா நம்மளுக்கே செம்ம கெத்தாக இருக்குது. மனசுக்குள்ளே எதிர்நீச்சல் சிவகார்த்திகேயன் மாதிரி நினச்சிட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் தெரியும். ஆனால் சில பேர் பேசு எவ்வளோ தம்பி, டைம் எவ்வளோ தம்பின்னு கேட்பாங்க. போடா யாருக்குடா தேவை பேசு. யாருனாச்சும் அப்படி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நான் இன்ஜினை பில்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மெதுவாக ஸ்லோ பேஸில் ஓடிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி என்னோடய ஈஸி ரன் இது. ஸோ 4 கிலோமீட்டர் பிளான் பண்ணியிருந்தேன். பிளான் பண்ணபடி எல்லைக்கோட்டுக்கிட்ட வெற்றிகரமாக வந்தாச்சு. 4 கிலோமீட்டரை வாஷ் அவுட் பண்ணியாச்சு வெற்றிகரமாக. ஸோ முடியாது இங்கே எதுவுமே இல்லை. ஜிம் மட்டுமே வாழ்க்கைன்னு சுற்றிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். பட் ஆனால் ரன்னிங்கோட இம்பார்ட்டன்ஸ் புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை கண்டிப்பாக நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் ரன் பண்ணுங்கள்.